உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தலிலே நமது தருமபுரி தொகுதியின் வேட்பாளராக உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான நமது தருமபுரி மாவட்டத்திற்கு அவர் அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களை போட்டியிடுகின்றார்கள். அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இயக்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார். அவர் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார். தனது தொகுதியை அருமை சகோதரர் டி.கே. ராஜேந்திரன் அவர்களுக்கு அங்கு சட்டமன்ற வேட்பாளராக நாம் நிறுத்தியிருக்கின்றோம். நமக்கு அம்மாவின் ஆசையோடு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினால் ஒரு நல்ல சின்னம், மக்கள் அனைவரும் விரும்புகின்ற சின்னம், மங்களகரமான சின்னம், தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகின்ற சின்னம், பரிசுப்பட்டி சின்னம் கிடைத்திருக்கின்றது. சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பிறந்த நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும், வீட்டிலே ஏதாவது முக்கிய மங்களமான நிகழ்ச்சியாக இருந்தாலும், திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லோருக்கும் கொடுப்பது பரிசு. அந்த பரிசு பெட்டகம், பரிசு பெட்டியை நமக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் வழங்கி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த கொடியை கொஞ்சம் இறங்கி கீழே, கொடியெல்லாம் கீழே இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, அதுபோல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, கல்லாப்பட்டியை ஒழித்து கட்ட பரிசு பட்டியை நமக்கு சொந்தமாக தந்திருக்கின்றார்கள். அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். டெண்டர்கள் தான் அங்கே இருக்கிறது. டெண்டர் கமிஷன் ஏஜென்ட்கள் தான் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 90% மேல், ஏன் 95% மேல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை தமிழகம் முழுவதும் பலமுள்ள இயக்கமாக உருவாக்கி இருக்கிறார்கள். வெறும் டெண்டர் பார்ட்டிகள் தான் அங்கே இருக்கின்றன. ஆட்சி அதிகாரத்தை எதிர்பார்த்திருக்கிறவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த டெண்டர் பார்ட்டிகளை முடிவுக்கு கொண்டு வர, தமிழகத்தில் வஞ்சிக்கின்ற இந்த துரோக ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர, நீங்கள் எல்லோரும் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று 1.5 ஆண்டுகளாக காத்திருக்கிறீர்கள். அதற்கு நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழ்நாட்டிலே 18 தொகுதிகளுக்கு நமது பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் உட்பட 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியினரால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 8 தொகுதியில வெற்றி பெற முடியவில்லை என்றால் இந்த ஆட்சியை நானும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத மத்திய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இவர்களின் தாடி மோடி நினைத்தால் கூட இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. இந்த கல்லாப்பேட்டைகளும் இவர்களுக்கு ஆதரவான மோடிகளும் இந்த தேர்தலிலே படுதோல்வி அடைய இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற
39 பாராளுமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற வாக்காளர் பெருங்குடி மக்கள் தான் இந்தியாவின் அடுத்த பிரதமரை தீர்மானிக்க இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களை பிடித்து சூழ்ச்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை நிச்சயம் கிடைக்காது. மாநில கட்சிகளின் ஆதரவோடு தான் யாரும் ஆட்சி அமைக்க முடியும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்திலே சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே பெரும்பான்மையான பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று விடுவார்கள். இந்தியாவின் இதயமாக பெரிய மாநிலமாக இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்திலே, அதுபோல பல மாநிலங்களிலே மேற்கு வங்கம், பீகார் போன்ற பல மாநிலங்களிலே காங்கிரஸ் மற்றும் பாஜகவை தோற்கடிக்கின்ற விதமாக மாநில கட்சிகள் தான் வெற்றி பெறப் போகின்றன. அதுபோல தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் மாற்றத்திற்காக காத்திருக்கிறீர்கள். இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை, அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இந்த இயக்கத்தை நீங்கள் ஆதரிப்பதன் மூலம் அடுத்த பிரதமரை, தமிழ்நாட்டு நலன்களில் அக்கறை உள்ள பிரதமரை, நமது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வைகை அணை, அந்த பெரியார் அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாணவர்களை வாட்டி வதைக்கின்ற நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தமிழக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே நீங்கள் பரிசு பெட்டியிலே அளிக்கின்ற ஒரு வாக்கு என்பது தமிழகத்திலும் டெல்லியிலும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகின்றது என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், புதிதாக தொழில் தொடங்க காத்திருக்கின்ற இளைஞர்கள், ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வியாபாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என பல பிரிவு மக்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மத்தியிலே உள்ள ஆட்சியாளர்களின் தவறான கொள்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள், மத்திய அரசாங்கம் தேவையில்லாமல் கொண்டு வந்திருக்கின்ற முத்தலாக் சட்டத்திலே அந்த உள்ள நிறைய சரத்துக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அச்சத்தையும் அவர்களுக்கு தர்ம சங்கடத்தையும் உருவாக்குகின்ற விதமாக உள்ள அந்த சட்டத்தை இந்தியாவிலே உள்ள இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்களின் ஆலோசனையின் பேரில் நிச்சயம் ஒரு புதிய சட்டமாக மாற்றப்படும். அதுபோல கிறிஸ்துவ மக்களுக்கும் சரி, பௌத்த மக்களுக்கும் சரி, சமண மத மக்களுக்கும் சரி, எல்லா மத மக்களுக்கும் பொதுவான இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. இங்கே ஜாதி பேதம் கிடையாது, நமக்கு மத பேதம் கிடையாது, பணக்காரர் ஏழை என்ற பிரிவு நம்மிடம் கிடையாது. தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும், எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் அனைவரும் தமிழ்நாட்டிலே வசிப்பவர்கள் அனைவரும் தமிழர்கள் தான். அவர்கள் அனைவரையும் சமமாக பாவிக்கின்ற இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். என்றென்றைக்கும் இந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக யாரிடமும் எதற்காகவும் மண்டியிட மாட்டோம், யாரிடமும் எதற்காகவும் சரணடைய மாட்டோம், சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று வரை உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடிதான் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு நாம் சின்னத்தை பெற்றிருக்கிறோம். பலர் நமது இந்த மாபெரும் இயக்கத்தை ஏன் பதிவு செய்யவில்லை என்று கேட்கிறார்கள். கட்சியாக பதிவு செய்திருந்தால் இரட்டையிலையை அம்மாவின் சின்னத்தை மீட்டெடுக்க நாம் நடத்துகின்ற சட்ட போராட்டத்தை நடத்த முடியாமல் போய்விடும் என்கிற காரணத்தினால்தான்
ஒரு ஆண்டாக நாம் பதிவு செய்யவில்லை. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நம்மை புறக்கணித்து வந்தது. இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றம் சொன்ன காரணத்தினால் நமக்கு சின்னம், ஒரே சின்னம், நமது 59 வேட்பாளர்களுக்கும் நமது கூட்டணி கட்சியாகிய எஸ்டிபியின் வேட்பாளர் அருமை சகோதரர் ஜெகநாத் பாகவி உட்பட 59 பேரும் இன்றைக்கு நமது பரிசு பெட்டி சின்னத்திலே தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே ஓட்டுகிறார்கள். ஆனால் பெரிய கட்சிகள் எல்லாம் கூட்டணிகளுக்கு தொகைகளை ஒதுக்கிவிட்டு அவர்கள் இன்றைக்கு நிற்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. கூட்டணி வாக்குகளை கூட்டி பார்த்து இத்தனை கூட்டணிகள் இருக்கிறது என்று அவர்கள் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். தேசிய கட்சிகளுக்கு இங்கே என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எனவேதான் சொல்கிறேன், 2014ஆம் ஆண்டு தேர்தலிலே எப்படி அம்மா அவர்கள் குஜராத்தின் அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டின் இந்த லேடியா என்று வாக்கு கேட்டார்கள். நீங்கள் அவருக்கு மாபெரும் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தந்தீர்கள். அவர் இறுதி மூச்சு வருகிற வரை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே அவர் அனுமதிக்கவில்லை. அவரது பெயரை சொல்லி கட்சியையும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் மத்தியிலே ஆள்பவர்களிடம் அடகு வைத்து விட்டார்கள். நாம் நமது நகைகளை அடகு வைத்து பார்த்திருக்கிறோம், சொத்துக்களை அடகு வைத்து பார்த்திருக்கிறோம். ஒரு கட்சியையும் ஒரு ஆட்சியையும் அடகு வைத்ததை இதுவரை கேள்விப்பட்டதில்லை. அதை இந்த கல்லாப்பெட்டிகள் அடகு வைத்திருக்கிறார்கள். காரணம், அவர்களது மடியிலே கனம். நாம் அவர்களுடன் சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு நம் கையிலே இருந்திருக்கும். நமது அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருந்திருப்பார். ஆனால் தமிழ்நாட்டு நலனும் அம்மாவின் தொண்டர்களின் நலன் தான் நமக்கு முக்கியம் என்ற காரணத்தினால் நாம் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளவில்லை, டெல்லியோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் அம்மாவின் தொண்டர்களின் நலனுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். யாரிடமும் எதற்காகவும் தலைவணங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு, மீண்டும் தமிழகத்திலே ஒரு தலைநிமிர்ந்த ஆட்சி உருவாகும். நமது தமிழர்கள் தலைநிமிரவும். நீங்கள் பரிசு பெட்டி சின்னத்திலே எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.